இந்த யாதவ் பெல்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பெல்ட்ல ஆர்ஜேடி டாமினேஷன்ல யாதவ் டாமினேஷன். அந்த டாமினேஷன் இருக்கும்போது அவங்க நமக்கு சரி நிதிஷ்குமார் தான் சரி, அவங்க அங்கேருந்து நகரல. என்டிஏல இருந்து நகரவே இல்லை. அட் பிஜேபி கேண்டிடேட் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய இபிசி, நிறைய மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ், தலித், மாதலித் தொடர்ந்து முயற்சிங்க. அதாவது பாத்தீங்கன்னா இந்த பக்கம் சயின்ஸ் இருக்குது, பிளானிங் இருக்குது, சோஷியல் காம்பினேஷன் இருக்கிறது, அண்ட் ஒரு வளர்ச்சி திட்டம், ஒரு வளர்ச்சி பாதை காமிக்கிறாங்க. இளைஞர்களுக்கும் அதேதான். அதாவது கொஞ்சம் ஜாதியில இருந்து வேற மாதிரி யோசிக்கிறவங்களுக்கு அட்ராக்ஷன் என்ன, இது நடக்கிற விஷயம். அதாவது தமிழ்நாட்டில இருந்து பார்க்கும்போது என்ன தோணுது, மோடி ஒண்ணுமே செய்யல, நாட்டுக்கே ஒண்ணும் பண்ணல, ஒரு திட்டமும் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஒரு பேச்சுதான் இருக்குது. தமிழ்நாட்டுல பிரச்சாரம் நடக்குது, ஆளுங்கட்சி கூட்டணி. வட இந்தியால அப்படி இல்லைங்களே. நமக்கு கிரவுண்ட்ல பாக்குறாங்களே, பல விஷயம் மாறுது இல்ல. என்னதான் பிரச்சாரம் இருந்தாலும் வட இந்தியாவுல இது கிரவுண்ட்ல இல்லாம இருந்து ஓட்டு போட மாட்டாங்க. பெரிய பற்று கிடையாது. இந்த இது சரியா இருக்குது, மோடி சொல்வது சரி. ஆனா மோடி போன இடத்துல கூட்டங்க. அண்ட் முழுமையா கிளியரா சொல்லிட்டாரு, நிதிஷ் தலைமையில ஒரு பிரம்மாண்ட வெற்றி, ஒரு ஹிஸ்டாரிக் விக்டரி. அது மக்கள் மத்தியில பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சாட்டிஸ்பாக்சன். சரி சரியா தானே போறது. அதாவதுங்க மக்கள் ஓட்டுற மைண்ட், பிஆர்இ மைண்ட் செட் என்னன்னா, சரியா போட்டா நம்ம டிஸ்டர்ப் பண்ணி நமக்கு புதுசா என்ன கிடைக்க போறது. அதை தவிர்த்து தேஜஸ்வி யாதவோட கட்சியில ஒரே ஃபேக்ஷனலிசம்.